பிரதமர் மோடியை தொடர்ந்து அமித்ஷாவும் சர்ச்சைக்குரிய கருத்துக்களை வெளிப்படுத்தியுள்ளார். ராய்கஞ்ச் மக்களவை தொகுதியில் பிரச்சாரம் மேற்கொண்ட பாஜக மூத்த தலைவர் அமித்ஷா, ராய்கஞ்சியில் எய்ம்ஸ் அமைக்க திட்டமிட்டிருந்தோம், ஆனால் அதனை மம்தா பானர்ஜி தடுத்துவிட்டார். மேலும் அவருடைய ஆட்சியில்தான் ஊடுருவல்காரர்களுக்கு நிலம் வழங்கப்பட்டது என்று பேசியுள்ளார். இதேபோன்று ராஜஸ்தான் பிரச்சார கூட்டத்தில் பிரதமர் மோடி ஊடுருவல்காரர்கள் என்று சிறுபான்மையினர்கள் புண்படும்படி பேசியிருந்தார். அதற்கு எதிர்க்கட்சியினர் கண்டனங்களை தெரிவித்து வரும் நிலையில் தற்போது அமித்ஷாவும் அதே பாணியில் பேசியிருப்பது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. நாட்டில் உள்ள தொழிலதிபர்களின் 16 லட்சம் கோடி அளவிலான கடனை பிரதமர் மோடி தள்ளுபடி செய்திருக்கிறார். நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் மோடி தள்ளுபடி செய்த பணத்தினை தொழிலதிபர்களிடம் இருந்து மீட்டு நாட்டில் உள்ள 90% மக்களுக்கு பகிர்ந்தளிப்பேன் என்று ராகுல் காந்தி கூறியுள்ளார். இது குறித்து ராகுல் காந்தி கூறும்போது, மோடி தனது நண்பர்களுக்காக 16 லட்சம் கோடி ரூபாயை தள்ளுபடி செய்து நாட்டுக்கு துரோகம் செய்துவிட்டார். இந்த குற்றத்திற்காக நாட்டு மக்கள் அவரை மன்னிக்க மாட்டார்கள். அந்த பணத்தினை கொண்டு நாட்டு மக்களின் துயரங்களை துடைத்திருக்கலாம். ஒருவருக்கு ஆண்டுக்கு 1 லட்சம் செலவு செய்திருந்தால் கூட நாட்டில் 16 கோடி இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைத்திருக்கும். ஒரு குடும்ப பெண்ணுக்கு ஆண்டுக்கு 1 லட்சம் கொடுத்திருந்தால் 16 கோடி பெண்கள் தங்கள் குடும்பத்தின் தலைவிதியை மாற்றியிருப்பார்கள். 10 கோடி விவசாயிகளின் கண்ணீர் துடைக்கப்பட்டிருக்கும். பல தற்கொலைகள் தடுக்கப்பட்டிருக்கும். இந்த 16 லட்சம் கோடி மூலமாக நாட்டு மக்களுக்கு 400 ரூபாய்க்கு கேஸ் சிலிண்டர்களை 20 ஆண்டுகளுக்கு தொடர்ச்சியாக கொடுத்திருக்கலாம் என்று ராகுல் காந்தி விளக்கம் கொடுத்திருக்கிறார். கோவிட் காலகட்டத்தின் போது கொரோனாவுக்கான முதல் மருந்து என்ற பொய்யான தகவலுடன் விளம்பரம் வெளியிட்ட பதஞ்சலி நிறுவனத்திற்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் பொதுநல வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது. வழக்கு விசாரணைக்கு பதஞ்சலி நிறுவனர் பாபா ராம்தேவ் நேரில் ஆஜரானார். அவரது தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் 10 லட்சம் ரூபாய் செலவில் 67 பத்திரிகைகளில் மன்னிப்பு கோரி விளம்பரம் வெளியிடப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். அப்போது குறுக்கிட்ட நீதிபதிகள், மன்னிப்பு கோரும் விளம்பரங்கள் வழக்கமாக கொடுக்கும் அளவில் இல்லை என்று அதிருப்தி தெரிவித்தனர். அடுத்த விசாரணையின் போது மன்னிப்பு கோரும் விளம்பரங்கள் வெளியான பத்திரிகை எடுத்து வர உத்தரவிட்ட நீதிபதிகள், அவை மைக்ரோஸ்கோப் மூலம் பார்க்கும் வகையில் உள்ளதா, பெரிதாக உள்ளதா என்பதை ஆராய வேண்டும் என்று கூறியிருக்கின்றனர். மன்னிப்பு கோரும் விளம்பரங்களை மீண்டும் புதிதாக வெளியிட்டு அதை நீதிமன்றத்தில் தாக்கல் செய்ய உத்தரவிட்ட நிலையில் பதஞ்சலி நிறுவனர் பாபா ராம்தேவ் செய்தித்தாள்களில் பொது மன்னிப்பு கேட்டு பெரிய அளவிலான புதிய அறிக்கையை வெளியிட்டுள்ளார். அதை நீதிமன்றத்திலும் சமர்ப்பிக்க உள்ளதாக அவரது வழக்கறிஞர் தெரிவித்துள்ளார். நாடாளுமன்ற மக்களவை தேர்தல் மொத்தம் 7 கட்டங்களாக நடைபெறவிருக்கும் நிலையில் முதல் கட்ட வாக்குப்பதிவு கடந்த 19ஆம் தேதி நடைபெற்றது. முதல் கட்டத்தில் தமிழ்நாட்டின் 39 தொகுதிகள் உட்பட மொத்தம் 102 தொகுதிகளில் தேர்தல் நடைபெற்றது. இதனை அடுத்து 2ஆம் கட்ட வாக்குப்பதிவு அஸ்ஸாம், பீகார், சத்தீஸ்கர், கேரளா ஆகிய 13 மாநிலங்களில் உள்ள 89 தொகுதிகளுக்கு நாளை மறுதினம் வாக்குப்பதிவு நடைபெறுகிறது. எனவே இதற்கான பிரச்சாரங்கள் இன்று மாலையோடு நிறைவடைந்தது. தேர்தல் அமைதியாக நடைபெறும் வகையில் அனைத்து வாக்குச்சாவடிகளிலும் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. பதற்றமான ஓட்டுச்சாவடிகளில் கூடுதல் போலீஸ் மற்றும் துணை ராணுவத்தினர் ஈடுபடுத்தப்பட உள்ளனர். காலை 7 முதல் மாலை 6 மணி வரை வாக்குப்பதிவுகள் நடைபெறும் என்று தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. கர்நாடகா மாநிலத்தில் ஸ்மோக்கிங் பிஸ்கட் சாப்பிட்ட சிறுவன் வலியால் துடித்த வீடியோ சமூக வலைதளங்களில் வெளியாகி வைரலான நிலையில் திரவ நைட்ரஜன் கலந்த உணவுப் பொருட்களை உட்கொள்ள வேண்டாம் என தமிழக உணவு பாதுகாப்புத்துறை எச்சரித்துள்ளது. வாடிக்கையாளர்களை கவர்வதற்காக ஸ்மோக்கிங் பிஸ்கட், ஸ்மோக்கிங் பீடா போன்ற பெயர்களில் இந்த திரவ நைட்ரஜன்கள் விற்பனை செய்யப்படுகின்றன. தோலில் படும்போது எரிகிற தன்மை கொண்ட இந்த வேதிப்பொருளை வாய்வழியாக உட்கொள்ளும் போது உணவு குழாயில் ஓட்டை ஏற்படும் அபாயம் ஏற்படும் என்று மருத்துவர்கள் எச்சரிக்கின்றனர். மேலும் இந்த திரவம் கலந்துள்ள பொருட்களை உட்கொள்வதால் உணவுகளை சாப்பிட்ட பின் வயிறு வலி, வயிறு உப்புசம், மூச்சு விடுவதில் சிரமம் உள்ளிட்ட பல்வேறு உபாதைகள் ஏற்படும். ஸ்மோக் பிஸ்கெட்டுகளில் புகை வருவதற்கு காரணமான திரவ நைட்ரஜன் -196 டிகிரியில் இருக்கக்கூடிய ஒரு பொருள். இதனை உணவுப் பொருட்களை பதப்படுத்த மட்டுமே பயன்படுத்த வேண்டும் எனவும் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் அறிவுறுத்தியுள்ளனர்.
7 கட்டங்களாக நடைபெறவுள்ள மக்களவை தேர்தலின் முதற்கட்ட வாக்குப்பதிவு ஏப்ரல் 19 தேர்தல் நடந்து முடிந்துள்ளது. இந்த தேர்தலில் அனைத்து மின்னணு ஓட்டுப்பதிவு இயந்திரங்களிலும் விவிபேட் எனப்படும் கருவி பொருத்தப்பட்டுள்ளது. மின்னணு ஓட்டுப்பதிவு இயந்திரங்களில் விவிபேட் கட்டுப்பாடு கருவி வாக்குப்பதிவு இயந்திரத்தில் பொருத்தப்பட்டு உள்ளதா அல்லது விவிபேட் இயந்திரங்களில் பொருத்தப்பட்டு உள்ளதா என்று நீதிபதிகள் கேள்விகளை எழுப்பினர். அதேபோல் வாக்குப்பதிவு இயந்திரத்தில் பொருத்தப்பட்டுள்ள சிறிய கட்டுப்பாட்டு கருவியை ஒரே ஒரு முறை மட்டும்தான் பயன்படுத்த முடியுமா என்ற தேர்தல் ஆணையத்திற்கு கேள்விகளை எழுப்பினர். இது குறித்து தேர்தல் ஆணையத்தின் தொழில்நுட்ப அதிகாரி நேரில் ஆஜராகி பதிலளிக்குமாறு கூறினார்கள். இதற்கு பதில் அளித்த தேர்தல் ஆணையம் கண்ட்ரோல் யூனிட், பேலட் யூனிட் மற்றும் விவிபேட் ஆகிய மூன்றும் அவற்றின் சொந்த மைக்ரோ கண்ட்ரோலரை கொண்டுள்ளன. இவற்றை பிசிக்கலாக அணுக முடியாது. அனைத்து மைக்ரோ கண்ட்ரோலர்களும் ஒரு முறை நிரல்படுத்தக்கூடியவை. அவற்றை மாற்ற முடியாது. தேர்தல் ஆணைய அதிகாரிகள் அவற்றை மாற்ற முடியாது என்று தேர்தல் ஆணைய அதிகாரிகள் விளக்கம் அளித்துள்ளனர். மணிப்பூர் மாநிலத்தில் உள்ள காங்கோக்வி மாவட்டத்தின் தேசிய நெடுஞ்சாலை பாதையில் சக்தி வாய்ந்த குண்டு வெடித்ததில் பாலத்தின் ஒரு பகுதி சேதமடைந்தது. இனக்கலவரத்தால் பாதிக்கப்பட்ட மணிப்பூரின் காங்கோக்வி மாவட்டத்தின் சபர்மெய்னா கொப்ரோ லேக் பகுதியில் இந்த குண்டு வெடிப்பு சம்பவத்தினால் உயிரிழப்புகள் எதுவும் நிகழவில்லை என்றாலும் அங்கிருந்த பாலத்தின் இரு முனைகளிலும் 3 பள்ளங்கள் மற்றும் விரிசல்கள் ஏற்பட்டுள்ளன. இதனால் அங்கு போக்குவரத்து தடைப்பட்டுள்ளது. குண்டு வெடித்த சில நிமிடங்களில் போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து பாலத்தை சுற்றி வளைத்தனர். குண்டு வெடிப்பு குறித்து விசாரணை தொடங்கப்பட்டுள்ளது. இம்பால் மேற்கு மாவட்டத்தில் 2 சமூகத்தினரிடையே துப்பாக்கி சண்டை நடந்த சில மணி நேரங்களுக்கு பிறகு இந்த குண்டுவெடிப்பு சம்பவம் நிகழ்ந்துள்ளது. கடந்த ஆண்டு மணிப்பூரில் இரு பிரிவிடையே ஏற்பட்ட இனக்கலவரத்தில் 200 பேர் கொல்லப்பட்டு ஆயிரக்கணக்கானோர் தங்கள் வீடுகளை இழந்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது. மத்திய அரசு ரயில்வே துறையை நவீனப்படுத்தும் நோக்கில் பல்வேறு முன்னெடுப்பு நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது. அந்த வகையில் நாடு முழுவதும் வந்தே பாரத் ரயில்கள் அறிமுகம் செய்யப்பட்டு வருகின்றன. இதனை மேலும் நவீனப்படுத்த அதிவேக புல்லட் ரயில்களை அறிமுகப்படுத்தவும் திட்டமிடப்பட்டுள்ளது. இது குறித்து மத்திய ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் கூறுகையில், புல்லட் ரயிலை அறிமுகம் செய்யும் பணிகள் தீவிரமாக மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இது நாட்டின் வளர்ச்சியை மேலும் மேம்படுத்தவும் பொதுமக்கள் குறைந்த நேரத்தில் பயணிக்கவும் உதவும் என்று கூறியுள்ளார். இதுவரையில் 290 கிலோமீட்டர் தொலைவுக்கு கட்டமைப்பு பணிகள் முடிந்துள்ளன. 8 ஆறுகள் மீது பாலங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. 12 ரயில் நிலையங்களில் பணிகள் நடைபெற்று வருகின்றன. 2026ஆம் ஆண்டுக்குள் முதற்கட்ட பணிகளை முடித்து செயல்பட்டு வருகிறோம் என்றும் குறிப்பிட்டுள்ளார். இந்தியாவில் ஏழைகளின் எண்ணிக்கை சுமார் 49.5 கோடி குறைந்திருப்பதாக ஐநா சபை தெரிவித்துள்ளது. இந்தியாவில் உள்ள மாநிலங்களில் மற்றும் யூனியன் பிரதேசங்களின் வறுமை நிலை குளோபல் மல்டி டைமென்ஷனல் பாவர்ட்டி இண்டெக்ஸ் என்று அழைக்கப்படும் MPI மூலம் கண்டெடுக்கப்படுகிறது. அதன்படி இந்தியாவில் வறுமை ஒழிப்பில் மிகவும் பின்தங்கிய மாநிலமாக 51.9% பீகார் உள்ளது. அதற்கு அடுத்தடுத்த இடங்களில் ஜார்க்கண்ட், உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசம், மேகாலயா போன்ற மாநிலங்கள் இருக்கின்றன. கோவா, ஜம்மு காஷ்மீர், ஆந்திரா, சத்தீஸ்கர் மற்றும் ராஜஸ்தான் மாநிலங்களில் வறுமை குறைந்து வருவதாக ஆய்வுகள் தெரிவிக்கின்றன. தமிழ்நாட்டில் 4.89% வறுமை நிலவுகின்றது. இந்தியாவிலே கேரளாவில்தான் வறுமை குறைவாக உள்ளது. அங்குள்ள மக்கள் தொகையில் 0.71% மக்கள் மட்டுமே வறுமையில் இருப்பதாக ஐநா சபையின் ஆய்வுகள் தெரிவிக்கின்றன.